ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் லஞ்சுக்காக ரெடி பண்ணுறது தான் லெமன் ரைஸும் வந்து எடுக்கிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இந்த லெமன் ரைஸுக்கு ஒரு செம காம்பினேஷனாக ஒரு டிஷ்ஷு. ஒரு பிடி சாதம் சாப்பிட்றவங்க 3 பிடி சாதம் வந்து சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். பொட்டேட்டோ வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பெருசாக வந்து கட் பண்ணோம்னா உள்ளாடி வந்து மசாலா எல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும். இன்னொன்று வந்து வேகாதது மாதிரியும் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லாவே பிடிச்சிருக்கும். இன்னொன்று வந்து வேகிறது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவே வந்து இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து சிம்பிளாக இது வந்து நம்ம பசங்க வந்து கேட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அந்தளவு சீக்கிரமாக வந்து செய்யலாம். கட் பண்ணதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து நம்ம சூடு பண்ண வச்சிடலாம். ஆயில் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது, கம்மியான சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால கம்மியாகவே வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலுக்கு வந்து சூடு பண்ண வச்சாச்சு. இனி வந்து நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து நம்ம வந்து அதிகமாக போட வேண்டாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூடுதல் குறைவும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஒசரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எட்டாது. ஸோ கொஞ்சம் இதை ஏன்னா நம்ம ரொம்ப ஹைட் இல்லை அதனால். ஓகேயா, சரி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி திரும்ப திரும்ப வந்து செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த லெமன் ரைஸ்க்கு இது காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சூடானதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மாற்றி விட்டோம் அப்படின்னா வெந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும் அந்த பக்கம். ஏன்னா இதுக்கு வந்து கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் வத்தல் பொடி சேர்த்தாலுமே நமக்கு வந்து கலர் பொடி சேர்த்தது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு பக்கம் வேகட்டு. நம்ம அடுத்தது லெமன் ரைஸுக்கான டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிடலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஆயில் எந்த ஆயில்னாலுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடாகும் போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான வந்து உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்ததுமே அது கூடவே கொஞ்சம் கடுகும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நமக்கு பொரிஞ்சதுமே நம்ம ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயமும் வந்து இதில் சேர்க்கும்போது அந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்தும் நமக்கு வந்து கடுகு வந்து பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். கடுகும் உளுந்த பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே வதக்கிக்கிறேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை வந்து சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டோம்ல அந்த டைமில் வந்து போட்டுடணும். அப்போ ஆயிலே வந்து அது பொரிஞ்சிடும். நான் மறந்துட்டேன், அதனால் 2வது நான் வந்து போடுறேன். இப்போ வந்து இது கூட ஒரு கைப்பிடி அளவில் வந்து நம்ம வேர்க்கடலை போட்டோம் அப்படின்னா அந்த சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சிம்மிலே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணோம்ல, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இதை பார்த்ததுமே சாப்பிடணும் போல தான் இருக்குதுங்க. இப்போ நம்ம அங்கே வந்து வச்சுருந்தால தாளிக்கிறதுக்காக வச்சுருந்தது எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு. இனி இது கூட நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும். சால்ட்டு வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூள் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து இதுக்கு தேவையான நம்ம எவ்வளோ சாதம் வந்து மிக்ஸ் பண்ண எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான சால்ட்டு உப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். உப்பு இன்றைக்கி வந்து நான் பொண்ணுக்கு மட்டும்தான், ஏன்னா பொண்ணுக்கு மட்டும் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு, பையனுக்கு இன்னும் காலேஜ் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு லெமன் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். லெமன் எடுக்கும்போது லெமனில் இருக்கக்கூடிய சீடு எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துடணும். எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த சீடு வந்து உள்ளே விழாது. இது விடும்போது நம்ம லெமன் விடும்போது நம்ம வந்து சிம்மிலே தான் வச்சுருக்கணும். இது அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா லெமன் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது லெமனும் அது கூட சேரும்போது கடுத்துரும் கொஞ்சம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சிம்மில் தான் வந்து வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான சால்ட்டை இனி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் செய்கிறதுனால நான் வந்து சாதம் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். அதனால் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாதம் வந்து எவ்வளோ வேணுமோ, இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி வந்து பொண்ணுக்கு மட்டும்னால நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு சாதம் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் மிச்சம் வரும் சாதம், ஏன்னா வந்து பொண்ணு இது இவ்வளோ சாதம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ இல்லை ஒரு லெமன் விட்டுருக்கோன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதம் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 2 பேர் வந்து சாப்பிடலாம், தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வந்து தூவிட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஆரோக்கியமான வீட்டிலே வந்து நம்ம லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு டேஸ்டான ஒரு சைடிஷ் தான் வந்து எடுத்துருக்குறோம், பொட்டேட்டோ ஃப்ரை. சாதத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உதிரியாக தான் எடுக்கணும், ஏன்னா குழஞ்சிடக்கூடாது. ஒரு 3/4 பதத்தோட கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கணும். அந்த பதத்தில் எடுத்தோம்னா தான் சாதம் வந்து உதிரியாக இருக்கும். இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து சைடிஷ் வந்து என்னென்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் லெமன் ரைஸும் வச்சு கொடுத்தாச்சு. அவங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து இப்போ மாம்பழ சீசனால் மாம்பழம் எங்கள் வீட்டில் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் வந்து நிறையாவே வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து அவங்க ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. பொண்ணுக்கு வந்து நான் பேக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவள் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. அவங்க அப்பா வந்து இப்போ வந்துடுவாங்க. அவளை வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. சாதத்தை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் வந்து சரிங்க, ஏன்னா சாதம் வந்து எப்போவுமே வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கான சைடிஷ் தான் வந்து அதிகமாக, அதுவும் பொட்டேட்டோ ஃப்ரைனா சொல்லவே வேண்டாம், எவ்வளோ ஃப்ரை பண்ணியிருக்கோமோ அதை தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதில் கொஞ்சம் கூட வைப்போம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே நல்லா பிடிக்கும். அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை அதிகமாகவும் சாதம் கம்மியாகவும் எடுத்துகிட்டு போவாங்க. பேக் பண்ணியாச்சு. அவங்க அப்பாவும் வந்தாச்சு. அவங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.